துளியில் நான் தூங்கும் பொழுதும் தூங்காத என் தாய்க்கு துணையாக வந்த அன்னை தமிழை வணங்கி, ஆன்றோர் சான்றோர் கரிகாலன் கட்டிய கல்லணையிலும் ராஜராஜ சோழன் நிறுவிய பெரிய கோவிலையும் உதாரணமாக கொண்டு 5 வருடத்திற்கு திட்டம் தீட்டுவதற்கே நாம் எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த பூமியும் இந்த நிலமும் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த சமுதாயமும் இந்த சூழலும் ஒரு நாள் என்னை நினைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த சுற்றுச்சூழலுக்கு நான் செய்கின்ற அறமாக இருக்கட்டும் என்று நினைத்து கட்டிய அணையிலே நின்று, கல்லினால் கட்டிய கல்லணையிலே நின்று பேசுவதை என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நம்முடைய பாரதத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்வார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற மாந்தர்களே, நீங்கள் வாழ்கின்ற காலத்திலேயே ஸ்வர்க்கம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால், சொர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்களே ஆனால், சொர்க்கத்தை பற்றிய ஒரு வினாவிற்கு விடை தெரிய வேண்டுமே ஆனால், ஒரே ஒரு முறை பாரத மண்ணை தரிசித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். பாரத மண்ணில் பிறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பாரத மண்ணிலே நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பாரத மண்ணை தரிசித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த அளவிற்கான புண்ணிய பூமி என்று நாம் சொல்வது எதற்காக என்றால், இந்த மண்ணில் நாம் பிறந்தோம் என்ற மமதையில் நாம் சொல்வது அல்ல, அதில் நிறைந்த உண்மைகள் கொட்டி கிடைக்கின்றன என்ற காரணத்தினால் அதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். நம்முடைய ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், நீங்கள் இந்த வாழ்க்கையிலே எக்ஸ்கிளமேட்டரி மார்க் என்று சொல்வார்கள், ஆச்சரிய குறி என்று ஒன்று உங்களுக்கு வேண்டுமே ஆனால் 2 இடங்களுக்கு சென்று வந்தால் போதும், அந்த ஆச்சரிய குறி உங்களுடைய மனதிலே வராமல் போகாது. ஒன்றே இந்த ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில், அவ்வளவு பெரிய ஒரே ஒரு கல்லை அவ்வளவு பெரிய உயரத்திற்கு எப்படி எந்த விதமான எந்திரங்களோ தொழில்நுட்ப வசதியோ இல்லாத காலத்திலே அவன் சென்று சேர்த்திருக்க முடியும் என்பது இன்று வரை நமக்கு புரியாத புதிராக. இன்று கட்டிக் கொண்டிருக்கின்ற கட்டடங்கள் எல்லாமே இன்று இரவு வரை தாங்குமா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கல்லணையிலே நாம் எல்லோரும் பெருமிதத்தோடும் ஆணவத்தோடும் மமதையோடும் நாம் நிற்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய கட்டிடக்கலைக்கு மிகவும் பெயர் போன ஒரு மாவட்டம் இந்த தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தின் மீது எப்பொழுதும் எனக்கு அளப்பரிய பொறாமை உண்டு. நான் திருநெல்வேலி மாவட்டம், என்னுடைய கணவர் தஞ்சாவூர் மாவட்டம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஏனென்றால் இந்த தஞ்சாவூரிலே நினைத்து நினைத்து பிரமிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே நின்று நீங்கள் தொடங்குகின்ற ஒரு முயற்சி எப்படி ஐயா பலிதமாக இன்னும் 2000 வருடங்கள் கழித்து இதே கல்லணையிலே கரிகாலனை வியந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே அதே கூட்டத்திலே வெற்றிவேரை பற்றியும் வியந்து பேசுகின்ற மனிதர்கள் இருப்பார்கள். அன்று நம்முடைய குரல் நாம் கேட்க மாட்டோம், ஆனால் இந்த உலகம் கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நன்றாக இருக்கிறது. நான் கூட அதிகம் நினைத்து பார்ப்பதுண்டு, இதனுடைய உண்மையான பெயர் வெற்றி வேரா வெற்றி வேரா என்று நினைத்து பார்ப்பதுண்டு. நாம் நம்முடைய உணர்ச்சி மேலிட்டால் வெற்றி வேர் என்று சொன்னால் கூட அதனுடைய சரியான பெயர், தமிழ் பெயர் வெட்டிவேர். எங்கிருந்து இந்த வெட்டிவேர்? நம் குல வழக்கத்திலே சொல்வது என்றால், நாம் சாதாரணமாக சொல்லும் வேலை வெட்டி இல்லாத பையன் என்று சொல்வோம், வெட்டியாக ஊர் சுற்றுகிறான் என்று சொல்வோம், வெட்டியாக நேரத்தை வீணடிக்கிறான் என்று சொல்வோம். ஆனால் வெட்டி வேருக்கான பெயர் ஏன் வந்தது என்று நான் தேடிய பொழுது எனக்கு கிடைத்தது, வேருக்கும் இலைக்கும் நடுவில் உள்ள பாகத்தை வெட்டி அதை பயிரிடுவதனால் அதற்கு வெட்டிவேர் என்று பெயர் வந்தது என்று சொல்கின்றார்கள். ஆகவே வெட்டிவேர் என்பது தமிழ் பெயர். நிறைய பேர் இப்பொழுது காவிரியின் பெயர் காவிரியா காவேரியா என்று கேட்கின்ற பொழுது அது தமிழ் பெயர். தமிழ் பெயர் காவிரி. கா என்றால் சோலை. விரிந்து செல்கின்ற இடங்களிலெல்லாம் சோலையை பரப்பியதால் அதற்கு காவிரி என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட காவிரி கல்லணையிலே கரைபுரண்டு நாளையிலிருந்து ஓட போகின்றது. அந்த நேரத்திலே நாம் முத்தாய்ப்பாக இங்கு வெட்டிவேரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெட்டிவேரினுடைய வாசம் காவிரி செல்லும் இடங்களில் எல்லாம் சென்று எல்லா சோலைகளுக்கும் சென்று சேரப்போகிறது என்பது மிகுந்த மனநிறைவே எனக்கு தெரிகிறது.
அடுத்ததாக இந்த வெட்டி வேரிலே அறிவியல் பூர்வமாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நான் சார்ந்த ஆய்வுக்கூடங்களும் நான் சார்ந்த விஞ்ஞானிகளும் எங்களுடைய சமுதாயமும் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும். நீர் மேலாண்மையை பற்றி சொன்னீர்கள், மண் மேலாண்மையை பற்றி சொன்னீர்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மையை பற்றி சொன்னீர்கள், ஆரோக்கிய மேலாண்மையை பற்றி சொன்னீர்கள். இவை அனைத்தையும் தாண்டி நான் மிகவும் அதிகமாக நான் ரசித்த ஒரு வார்த்தை என்ன என்றால் அக்ரி டூரிசம் என்று சொன்னார்கள், வேளாண் சுற்றுலா என்று சொன்னார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இன்று தமிழ்நாட்டிற்கு ஒரு விஷயத்திற்காக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் இன்ப சுற்றுலாவிற்காக வருவதில்லை, பெரும்பாலும் அவர்கள் மருத்துவ சுற்றுலாவாக வருகின்றார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மருத்துவம் மிகவும் அதிகமாக பிரபலமாகி கொண்டு வருகிறது. இந்தியாவின் மருத்துவம் என்று நாம் சொல்லலாம், தமிழ்நாட்டின் மருத்துவமும் பிரபலமாகி கொண்டு வருகிறது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே மருத்துவ சுற்றுலாவை தாண்டி ஒரு விவசாய சுற்றுலா என்பதற்கான ஒரு முக்கியமான நகரமாக, முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு அடையாளம் காணப்பட வேண்டும் என்றால் அது இந்த வெட்டிவேரினால் மட்டுமே முடியும் என்பதனால் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக மிகுந்த பலனை தரும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் சார்ந்த 37 ஆராய்ச்சி நிறுவனங்களிலே குறைந்தபட்சம் 6 to 10 ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது போன்ற இயற்கையோடும் விவசாயிகளோடும் சுற்றுச்சூழலோடும் சமுதாயத்தோடும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற விஞ்ஞானிகள். அவர்கள் பல்வேறு வகையான புல் வகைகளை இதுவரையிலும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அண்ட் எனக்கு சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், சில வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கடலூரிலே மிக முதன்முறையாக எங்களுடைய சிமாப் என்று சொல்கின்ற லக்னோவில் இருந்து இயங்குகின்ற ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இந்த வெட்டிவேரை தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்தார்கள். அது அறிவியல் பூர்வமாக நாங்கள் அறிமுகம் செய்தது. அதன் மூலமாக எனக்கு சொல்லப்பட்ட கருத்து 2500 ஏக்கருக்கும் அதிகமான அளவிலே இன்று தமிழ்நாட்டிலே வெட்டிவேர் பயிரிடப்பட்டு வருகிறது என்று சொல்கின்றார்கள். வெட்டிவேர் என்பது என்னை பொறுத்த வகையிலே ஒரு குடும்ப தொழிலாக, ஒரு குறு தொழிலாக, சிறு குறு நடுத்தர விவசாயிகள் செய்கின்ற ஒரு தொழிலாக மிக எளிதாக அடையாளம் காணப்படலாம், மிக எளிதாக இது அறிமுகப்படுத்தப்படலாம் என்பது நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப நிலை வேண்டும் என்ற அவசியம் இருப்பதாக எனக்கு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் மலைப்பகுதிகளிலும் இதை வளர்க்கலாம், வறண்ட பகுதிகளிலும் வளர்க்கலாம். 2 அடியிலிருந்து 2 மீட்டர் வரையிலும் இந்த வேர் துளைத்து செல்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கிறது. வேரிலிருந்து நீங்கள் எண்ணெயை எடுக்கலாம், இலையை நீங்கள் பயன்படுத்தலாம், அந்த வெட்டி வேரினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரையிலே இந்த வெட்டிவேரின் மூலமாக நீங்கள் ஒரு மிக நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. நான் நம்முடைய இயக்குனர் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களிடம் சொன்னதை போல இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் நான் பயணம் செய்கின்ற பொழுது என்ன இருந்தாலும் நமக்கென்று ஒரு சுயநலம் இருக்கும் அல்லவா? அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இதையும் வேகமாக அடிக்க துவங்கும். என்னவென்றால், இந்த மாநிலத்தில் இப்படியெல்லாம் பயன்படுத்துகின்றார்களே வாய்ப்பை, நம் மாநிலத்து மக்கள் ஏன் இப்படி பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு ஆதங்கம் அப்பொழுது வந்து செல்லும். அந்த ஆதங்கத்தை நான் அவ்வப்பொழுது இது போன்ற இயக்குநர்களுடைய கூட்டத்திலே சொல்லி, இதை எப்படியாவது நம்முடைய சாமானிய மனிதர்களுக்கு நாம் ஒரு கருத்தாக எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். இதை நாம் எப்படி செய்யலாம் என்று நான் அவர்களிடம் அடிக்கடி கேட்பதுண்டு. அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய அரோமா மிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தின் மூலமாக முதல் 5 ஆண்டு காலம், அடுத்த 5 ஆண்டு காலம், இப்பொழுது 3வது 5 ஆண்டு காலம் 15 வருடங்களாக எங்களுடைய சிஎஸ்ஆர் குழுமத்திலிருந்து இந்த வெட்டிவேர் குறித்த ஆய்வுக்காக எப்பொழுதுமே தாராளமாக நாங்கள் நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பாக இந்த கல்லணையை நான் இப்பொழுது பார்வையிட்ட பொழுது என்னுடைய மனதிலே இந்த வெட்டிவேரை ஒரே ஒரு அரோமா மிஷன் என்ற ஒரு அடையாளத்திற்குள் அடைத்து விடாமல், அடுத்து வரவிருக்கின்ற நேஷனல் கார்பன் CCUS மிஷன் என்று சொல்கின்றோம், கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் சீக்வெஸ்ட்ரேஷன் மிஷன் என்ற ஒரு புதிய திட்டம் நம் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அந்த திட்டத்திலும் ஒரு பகுதியாக இந்த வெட்டிவேரை நாம் சேர்க்க வேண்டும் என்பது இந்த கல்லணைக்கு வந்த பிறகு நான் எடுத்த முடிவு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு 5 ஆண்டு திட்டத்தின் ஒரு மிகச்சிறிய அங்கமாக இது சேர்க்கப்படுவே ஆனால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைப்பாகவோ ஏதோ ஒரு விதத்திலே இதை நாம் மதிப்பு கூட்டல் செய்கின்ற பொழுது
முதல் 5 வருட காலத்தில் நம்மால் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக நீங்கள் அனைவரும் சொன்னதை போல கடல் கடந்து நாடு கடந்து இந்த வெற்றிவேரினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பயன்பாட்டையும் நாம் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய அடையாளத்தோடு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நான் எதை சொல்கிறேன் என்று சொன்னால் GI டேக். நீங்கள் எப்பொழுதெல்லாம் வியட்நாமை பற்றியும் இந்தோனேஷியாவை பற்றியும் சொல்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் மிகவும் வேகமாக அடித்துக் கொள்கிறது. என்னுடைய சொத்தை இன்னொருவர் தன்னுடைய சொத்தாக அறிவித்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஆகவே நாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டியது, இன்று காலையிலேயே நாங்கள் இந்த வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய இயக்குநரிடத்தில் நான் சொன்னது அதுதான், சுந்தரேசனிடத்திற்கும் அதை ஒரு அன்பு கட்டளையாக நான் சொல்லி இருக்கின்றேன். நம்முடைய அடுத்த இலக்கு இன்றிலிருந்து 2 வருடங்களுக்குள்ளதாக இந்த வெற்றிவேரை நாம் நம்முடைய பெயரிலே, தமிழ்நாட்டின் பெயரிலே பதிவு செய்ய வேண்டும். GI டேக் எப்படி திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, சேலம் மாம்பழம் என்று சொல்கின்றார்களோ, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை என்று சொல்கின்றார்களோ, அதே போல முதலாவதாக அதை நீங்கள் தமிழ்நாட்டின் வெற்றிவேர் என்று நாம் முதலில் கொண்டாடுவோம். அதன் பிறகு அது ஸ்ரீராமுக்கா, அவருக்கா, இவருக்கா என்று பின்னால் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நாம் எல்லோருமே தமிழர்கள். தமிழர்களுடைய ஒரு முக்கியமான குணம் என்னவென்றால், தமிழன் என்று சொல்லிவிட்டால் கட்டுப்பட்டு விடுவார்கள். அதுவரையும் ஆவேசமாக பேசுவோம். தமிழன் தான் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக அரவணைத்துக் கொள்வோம். ஆகவே தமிழ்நாட்டின் பெயரிலே இந்த வெற்றிவேர் வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை CSIR-இலிருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையை நான் அவர்கள். ஆகவே அப்படி ஒரு GI டேக் நமக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே இதற்கான மதிப்பு உலக அரங்கிலே, உலக சந்தையிலே நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இன்னொரு என்னுடைய அடிமனத்தில் நான் எப்பொழுதும் அசை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவு என்னவென்றால், விவசாயி என்பதற்கான இலக்கணம் மாற வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்திலே விவசாயி என்று சொன்னால், முன்பொரு காலத்தினுடைய கார்ட்டூனை கூட நான் நினைத்து பார்க்கின்றேன். என்றால் நாம் இப்பொழுது ஸ்பேஸ் டெக்னாலஜி என்று சொல்கின்ற விண்வெளி ஆராய்ச்சி துறையிலே நாம் இப்பொழுது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தொட முடியாத தென்துருவத்தை சென்று தொட்ட பொழுது எல்லோரும் நினைவு கூர்ந்த ஒரு கார்ட்டூன் என்னவென்றால், ஒரு காலத்திலே உலக நாடுகள் நம்மை பார்த்து எப்படி பரிகாசம் செய்தனவென்றால், ஒரு மனிதன் வருகின்றார், 4 முழ வேட்டி, முட்டிற்கு மேலாக அவர் கட்டியிருக்கின்றார், அவர் கையிலே ஒரு மாடு அவருடைய சடபோடு சேர்த்து பிடித்துக் கொண்டிருக்கின்றார், வலது கையிலே அந்த மாடை ஓட்டுவதற்கான ஒரு குச்சி. அவர் கதவை தட்டி விண்வெளி ஆராய்ச்சி இருக்கிறதா என்று கேட்பதாக இந்தியாவை கேலி செய்து ஒரு காலத்திலே கார்ட்டூன் அமைத்திருந்தார்கள். ஆனால் அதே இந்தியா உலகத்தில் எவருமே தொட முடியாத ஒரு சாதனையை செய்த பொழுது அதே நாடுகள் நம்மை அழைத்து கௌரவித்தன. அதை போலத்தான் நான் இப்பொழுதும் சொல்கின்றேன், இந்திய விவசாயிகள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. நான் சந்திக்கின்ற இந்திய விவசாயிகள் இப்பொழுதெல்லாம் மிகவும் நவீனமயமான விவசாயிகளாக இருப்பது எனக்கு மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒருமுறை என்னிடத்திலே he is also a farmer என்று ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் ஒரு மைக்ரோசாப்ட் அல்லது ஒரு IBM அது போன்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்கின்ற ஒரு உயர் அதிகாரியை போல ஆடை அணிந்து அவருடைய பிராந்திய மொழியிலே அவர் மிக அழகாக விவசாயத்தை பற்றி சொன்னார். அவர் சொல்லும் பொழுது நான் மெய்சிலிர்த்து போனேன். இன்று விவசாயம் என்பது அறிவியலுடைய ஒட்டுமொத்தமான இன்டகிரேட்டட் பேக்கேஜ் என்று சொன்னார். ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பாக சொன்னார். மழை எப்பொழுது வரும் எனக்கு தெரியும், நான் எந்த காலத்திலே பயிரிட வேண்டும் எனக்கு சொல்வதற்கு விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட பூச்சிகள் வரும் எனக்கு சொல்வதற்கு அறிவியலாளர்கள் இருக்கின்றார்கள், அதை வராமல் தடுப்பது எப்படி, வந்தபின் தடுப்பது எப்படி, மேற்கொண்டு வராமல் அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்வதற்கு எனக்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள். எப்பொழுது நான் அதை அறுவடை செய்ய வேண்டும், அறுவடை செய்த என்னுடைய பயிரை நான் மேற்கொண்டு எப்படி மேலாண்மை செய்தல் வேண்டும், அதை மேலும் நான் மதிப்பு கூட்டுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மண் சார்ந்த, நீர் சார்ந்த, பயிர் சார்ந்த, பயிரினுடைய மேலாண்மை சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் எனக்கு பயிற்சியாக கொடுப்பதற்கு எனக்கு விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். ஆகவே நான் ஒரு அறிவியல் விவசாயி என்று அவர் தன்னுடைய இன்டர்வியூ என்று சொல்லப்படுகின்ற அந்த நேர்முக தொடர்ச்சியை அவர் முடித்தார். அவருடைய உடையில் இருந்து, தோற்றத்தில் இருந்து, அவர் பயன்படுத்திய ஆங்கிலத்தில் இருந்து, அவர் பயன்படுத்திய பிராந்திய மொழியில் இருந்து அவரை நீங்கள் விவசாயி என்ற ஒரு சின்ன
ஒரு அடைப்புக்குறிக்குள் நீங்கள் அடைத்து விட முடியாது. ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு இந்த நாட்டிலே ஏராளமானவர்கள் வியர்வை சிந்தி உழைக்கின்றார்கள் என்ற நன்றியறிதலோடு தான் நாங்கள் சாப்பிடுகின்றோம். ஆகவே அந்த நன்றியறிதல் எல்லா நிலைகளிலும் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சேற்றிலே கை வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை விதைக்கின்றீர்கள். நாங்கள் எங்கள் நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியும். ஆகவே எங்களுடைய உதவி என்பது எப்பொழுதும் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைத்தேன். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முன்னிருப்ப செயல் என்று தன்னுடைய மகளை முந்தி இருக்க வைத்தார். ஆனால் அந்த பெண் எல்லோரையும் நன்றி சொன்ன பொழுது அவருடைய தந்தையை மட்டும் மிக கவனமாக விட்டு மற்றவர்களை கௌரவித்தார். இதுதான் தமிழ் பண்பாடு. ஏனென்றால் தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல தமிழ் பண்பாடு. நீ என்னுடன் இருக்கின்றாய் என்பதே போதும் என்று நினைப்பதுதான் தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த பண்பாட்டை மிக அழகாக சொல்லாமல் சொல்லிய மௌனத்திற்கான வலிமைக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி, சிஎஸ்ஐஆர் குழுமம் எப்பொழுதுமே பாரத நாட்டினுடைய தொலைநோக்கு திட்டத்திற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எத்தனை வழிகளில் செய்ய முடியுமோ, எத்தனை மொழிகளில் செய்ய முடியுமோ அதற்கு முன்வந்து செய்யும் என்ற மீண்டும் ஒரு முறை ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்லிவிட்டு, இவை அனைத்திற்கும் மேலாக இந்த கல்லணையிலே நின்று பேசும் பொழுது குறைந்தது 3 முறை என்னுடைய உடல் புல்லரித்து போனது. ஏனென்றால் கரிகாலனை நாம் பார்த்ததில்லை. ஆனால் முதல் முறையாக கரிகாலனுடைய ஒரு உருவப்படத்திற்கு ஒரு வெற்றிவேர் மாலையை நான் அணிவித்த பொழுது உண்மையிலே